வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரகங்கள் உச்சம் பெற்றால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துடலாம். என்ன சார் நீங்க சொல்றீங்க? கிரகங்கள் உச்சம் பெற்றால் நன்மைகள் தானே தரும், தீமைகள் தருமா அப்படின்னா, கண்டிப்பா தரும். ஒரு உச்சம் பெற்ற கிரகம் தசை நடத்துது அப்படின்னா, அவர்களுக்கு அந்த தசை முழுவதும் எல்லா விஷயமுமே நல்லதா நடக்குதா அப்படின்னா, அது கிடையாது. தீமைகள் அதிகமா நடைபெறும். ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில ஒரு கிரகங்கள் உச்சம் பெறும்போது ஏற்படும் தீமைகள், பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துடலாம். எல்லா கிரகத்துக்கும் தனித்தனியா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சூரியன். அதிகமான அகந்தை, ஆணவம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதிகார மனோபாவம் அதிகமா இருக்கும். உங்களால மத்தவங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்படும். தந்தைக்கே அதிகாரம் செலுத்துபவரா நீங்க இருக்கிறதுனால, உங்களுக்கும் தந்தைக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குமானா, அது நிச்சயமா இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். மேல் அதிகாரியுடன் மோதல்கள் ஏற்படும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட சில மேலதிகாரியுடன் ஒரு நல்ல நட்புணர்வு இருந்தாலும் கூட, பல மேலதிகாரிகளுடன் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா ஏற்படும். அ அதிகாரத்திற்கு கண்டிப்பா போட்டிகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால சண்டைகளே வராது அப்படின்னா, அது கிடையவே கிடையாது. கண்டிப்பா சண்டைகள்லாம் தாண்டி தான் நீங்க ஒரு உச்சமான பதவிய அடைவீங்க. சரிங்களா? உடலில் சூடு அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். சரிங்களா? இது எல்லாமே சூரியன் மேஷத்தில் உச்சமடையும் போது ஏற்படும் பலன்கள். சரிங்களா? சரி, அடுத்தது சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைந்தால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது, சிறு சிறு விஷயங்களுக்கு சில நேரங்களில் கவலைப்படுவது, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கிறது, மனநிலை மாறுபாடு. இன்னைக்கு ஒரு விஷயத்த திங்க் பண்ணுவாங்க, சில டைம்ல வேற ஒரு விஷயத்த வேற மாதிரி திங்க் பண்ணி பிரச்சனைகளை மாட்டுவாங்க. சரிங்களா? தாயுடன் பல நேரங்களில் கருத்து வேறுபாடு இருக்கும். இவங்களுக்கு என்னதான் தாயின்கிட்ட இருந்து அதிகமான நன்மைகள் கிடைத்தாலும் கூட, அவங்களுக்கு அது ஒரு தொந்தரவாவே இருக்கும். சரிங்களா? ஆனா, உங்களுக்கு தாய்க்கு ஒரு நல்ல உறவு இருக்கும். தாய்க்கு அதிகமான பாரம் தான் அதிகமா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது. உடல் பருமன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இது ஆரம்பத்தில இல்லனாலும், ஒரு நடுத்தர வயதிலயோ இல்லன்னா பின்னாடியோ அதாவது வாழ்க்கையுடைய பிற்காலத்திலோ கண்டிப்பா உடல் பருமன் அதிகரித்து பல நேரங்களில் தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அடுத்தது செவ்வாய் மகரத்தில் உச்சமானால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன? கோபம் கட்டுப்பாடின்றி வெளிப்படும், அதிகமான மனோபாவம். அ இது ஆதிக்க நிலைமையில இருக்கும் கண்டிப்பா. சரிங்களா? ஆதிக்க மனோபாவம் அதிகரித்து சண்டை சச்சரவுகள் ஏற்படும். தம்பி சகோதரருடன் சண்டை சச்சரவு ஏற்படும். அதாவது உங்களுடைய சகோதரருடன் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஒரு 3 வருஷம், 4 வருஷம் கழிச்சு சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அவசரமா முடிவுகளை எடுத்து பிரச்சனைகளை மாற்றுபவர்களும் இந்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றவர்கள் தான். விபத்து வாய்ப்புகள் அதிகம். அதீதமான தன்னம்பிக்கை ஏற்படும்போது விபத்துகள்ல சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? சரி, அடுத்தது புதன் கன்னியில் உச்சம். மிக அதிகமாக விமர்சிக்கும் தன்மை, விவாதிக்கும் தன்மை. சரிங்களா? இது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கும். சரிங்களா? ஒரு பகுத்தறிவு நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா, அதிகமா பகுத்தறிவு ஏற்பட்டு அதனால பிரச்சனைகள மாற்றவங்களும் இருக்காங்க. சரிங்களா? சின்ன சின்ன விஷயத்திலும் கூட கவலைப்படுபவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏமாற்றும் புத்தி அதிகமாக இருக்கும். புதன் உச்சம் பெற்றாலே மற்றவர்களை எல்லாம் முட்டாள்ன்னு நினைக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த பிரச்சனை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஓவர் திங்கிங். ஒரு சின்ன விஷயத்த கூட அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால பல பிரச்சனைகளையும், மன அழுத்தங்களையும் கண்டிப்பா இவங்க சந்திப்பாங்க. சரி, அடுத்தது. குரு கடகத்தில் உச்சம் பெற்றால் ஏற்படும் தீமைகள். ஒருத்தர அதிகமா நம்புறது. சரிங்களா? நம்பி ஏமாறுறது. சரிங்களா? நீங்க அவங்களுக்கு உண்மையாகத்தான் இருப்பாங்க. ஆனா, அவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செலவுகள அதிகமா செய்யறது. ஆன்மீக அகந்தை அதிகமா இருக்கும். நான் தான் ரொம்ப கடவுள் பக்தன். மத்தவங்கலாம் மத்தவங்களோட ஆன்மீக நம்பிக்கைகள்லாம் அது உண்மையானது கிடையாது. தன்னுடைய மதம் தான் உயர்ந்தது அப்படின்ற எண்ணம் அதிகமா இருக்கும். சரிங்களா?
தன்னுடைய மதம் உயர்ந்தது, மற்ற மதங்கள் வந்து என்னுடைய மதத்துக்கு அப்புறம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா குறைத்துக்கிறது நல்லது. சரிங்களா? குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். சரிங்களா? ஆ உங்களுக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவுகள் இருந்தாலும், நம்மள மீறி கண்டிப்பா குழந்தைகள் சில விஷயத்துல முடிவுகள் எடுக்க தான் செய்யும். ஸோ அந்த நேரத்துல உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அடுத்தது உடல் பருமன் அதிகரிக்கும். சரிங்களா? குரு உச்சம் பெறும்போது இருக்கிற ஒரு பிரச்சனை, ஆரம்ப காலத்திலயோ, இல்ல நடுத்தர காலத்திலயோ, இல்ல வயதான காலத்திலயோ நிச்சயமா இந்த ஒரு பகுதியில உடல் பருமன் அதிகரிக்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அடுத்தது சுக்கிரன் மீனத்தில் உச்சமானால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். காதலில் ஏமாற்றம். நீங்க என்னதான் உண்மையாக இருந்தாலும், ஆ எதிராளிங்க வந்து ஒரு உண்மையா இருப்பாங்களான்னா, அது வந்து சந்தேகம் தான். சரிங்களா? முதல் விஷயம். 2வது விஷயம், பணத்தை வீணடிப்பது. சரிங்களா? ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்வது, காதல் கோசம் அதிகமான செலவு, தன்னுடைய மனைவிக்கோசம் அதிகமான செலவு, இந்த மாரி செலவுகள் செய்து தங்களுடைய வாழ்க்கை துணைய வந்து திருப்திப்படுத்துறதுக்காக, ஆ தன்னுடைய சம்பாதித்த பணத்தை எல்லாம் வீணடிச்சிருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து ஏற்படும். காம எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால வேலையில வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனா இருக்க முடியாது. ஒழுக்கத்துல கண்டிப்பா குறைபாடுகள் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது. சனி துலாமில் உச்சமாக இருந்தால், பொதுவா பொதுவாகவே சனி உச்சமானால் நல்லது தான் அப்படின்னா, அது எந்த விஷயத்துல அப்படின்னா, இவங்க என்னதான் ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும், வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாள் நிலையான வெற்றி பெற்று, ஒரு நல்ல மேல இடத்துல வந்து வருவாங்க. இது வந்து நல்லதா அப்படின்னா, நல்லது தான். ஆனா, இவங்க தங்களுடைய வாழ்க்கைய தொடர்ந்து அர்ப்பணிச்சுருவாங்க. தன்னுடைய வருங்கால சந்ததிக்கோசம். சரிங்களா? ஸோ, அதனால இவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்குமானா, அது வந்து சந்தேகம் தான். சரிங்களா? அதிகமான பொறுப்பு சுமை, மன சோர்வு, தாமதம் அதிகமாகுவது, தனிமை உணர்வு, மூட்டு வலி. சரிங்களா? ஸோ, சனி துலாமில் உச்சம் பெறும்போது, கடைசி காலத்துல மிக அதிகப்படியான மூட்டு வலிகள இவங்க கண்டிப்பா சந்திப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும். சரி, அடுத்தது ராகு உச்சம். சிலர் கருதுவது போல ரிஷபத்துல வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? ராகு வலிமையடைதல். சரிங்களா? அளவுக்கு மீறிய ஆசை, சட்ட சிக்கல்கள், தவறான வழியில் லாபம், மன அமைதி இல்லாமை, அடிமை பழக்கங்கள். சரிங்களா? ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது கேது உச்சம். சிலர் கருதுவது போல விருச்சகத்துல சொல்லிக்கலாம். சரிங்களா? தனிமை உணர்வு மிகவும் அதிகம். குடும்பத்திலிருந்து நிரந்தரமாக பிரிந்து செல்வது, ஆன்மீக திசையில வந்து போறேன்னு சொல்லிட்டு தவறான வழியில போவது. சரிங்களா? திடீர் இழப்புக்கள், மன அழுத்தம் அதிகம். சரிங்களா? ஸோ கேது விருச்சகத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரியறத முழுவதுமா தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? சரி, ஓகே. இதற்கு பரிகாரங்கள் வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பா நான் சொன்னேன் இல்ல பார்த்தீங்களா? ஸோ அதற்கான கோயில்ல போயிட்டு வழிபடுங்க. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அ திருத்தலங்கள் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா அதனுடைய கோயிலுக்கு போயிட்டு வழிபடும்போது, அந்த கிரகத்தால் ஏற்படும் நன்மைகள் நமக்கு சாதகமாக கிடைக்கும். அப்படின்னு வந்து சொல்லிடலாம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது, அந்த உறவுகளால உங்களுக்கு லாபம் இருக்கும். சரிங்களா? அவங்களுடைய அன்பு கிடைக்கும், அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், அவங்களுடைய செல்வங்கள்லாம் கிடைக்கும். உங்ககிட்ட இருந்து நெறைய அவங்களுக்கு போகுமானா, அது வந்து ரொம்ப சந்தேகம் தான். அப்படி போனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சொல்ல வந்தேன். ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலே, அது வந்து முழுவதுமாக அந்த தசை முழுவதும் நன்மையாக தான் நடக்கும். நாம நெனைச்சது தான் நடக்கும். ஓகே, உச்ச கிரக தசை வந்துட்டு, நாம வச்சது தான் சட்டம் அப்படின்னு வந்து நெனைச்சீங்கன்னா, அது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்பு. உச்சம் பெற்ற கிரகம் கண்டிப்பா ஆ அ அதனுடைய தசையில கண்டிப்பா தீமைகளையும் குடுக்கும் அப்படின்றத சொல்லி, இந்த வீடியோவ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட்டு, கிளாரிஃபிகேஷன் இல்லன்னா வந்து நீங்க சொன்னதெல்லாம் சிலதெல்லாம் தப்பு அப்படின்னு வந்து நெனைச்சீங்கன்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அ
ஒரு கிரகம் முழுமையா உச்சமடையும் போது தான் அ அதனுடைய சில தீமைகள் வந்து இருக்கும். வேற ஒரு கிரகத்துடைய பார்வையோ, இல்ல உச்சம் பெற்று இருந்தாலும் அது ஒரு மறைமுக வீட்ல இருக்கும்போது, இந்த பலன்கள் வந்து சிலது மாறுபடலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.